இஸ்லாத்திலே தொழிலாளர்கள் உரிமை, அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில் செய்வதை இஸ்லாம் மகிமைப்படுத்தி இருக்கிறது. தொழில் செய்வோரை ஊக்குவித்திருக்கிறது. அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கின்றது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வேலை செய்கிறானோ அந்த அளவுக்கே அவனுடைய கூலி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் வேலை செய்யும் அளவுக்கு கூலி கொடுக்கப்பட வேண்டும். அது இந்த உலக வேலையாக இருந்தாலும் சரி, மறு உலக வேலையாக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா சூரத்து நஹல் 97ஆம் வசனத்தில் அல் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான்: மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. ஆணோ பெண்ணோ விசுவாசித்த நிலையிலே ஒரு நல்ல ஒரு செயலை செய்தால் அவருக்கு நாம் மனமான வாழ்க்கையை கொடுப்போம். அவர்கள் செய்த வேலையை விட மிக அழகிய கூலியை அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக சிறந்தவர்கள். ஆனால் அவர்கள் மறு உலகத்துக்காக நற்செயல்கள் செய்ததை போன்று இந்த உலகத்தில் வேலை செய்திருக்கிறார்கள், தொழில் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கவில்லை. இந்த தொடரிலே அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசி நபியுல்லாஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சன் தொழில், அதாவது தச்சனாக இருந்திருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், மேய்ச்சல் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நபியுல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லன் தொழிலில் ஈடுபட்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் வணக்கத்துக்காக நான் முழுக்க முழுக்க ஒதுங்கி ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்ற பெயரிலோ, அல்லது நான் அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்ற காரணத்தை கூறியோ தொழில் செய்யாமல் இருக்கவே முடியாது. இஸ்லாம் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவன் சிறியொரு தொழிலையாவது செய்ய வேண்டும். அவன் தொழில் செய்வது, தொழில் செய்யாமல் இருந்து பிறரிடத்தில் கேட்பதை விட மிக சிறந்ததாகும். மனிதர்களிடத்திலே யாசிக்கும் பொழுது சில நேரம் அவர்கள் கொடுப்பார்கள், இன்னும் சில நேரம் அவர்கள் கொடுக்கவே மாட்டார்கள். இதன் காரணமாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: லா யஅஹுத அஹதுக்கும் ஹப்லஹு ثم يغدو الى الجبل فيحتطب فيبيع فيأكل ويتصدق خير له من أن يسأل الناس. உங்களில் ஒருவன் அவனுடைய கயிற்றை எடுத்துக்கொண்டு மலைக்கு காலையில் சென்று அவன் விறகு எடுத்து அவற்றை விற்று அவனும் சாப்பிட்டு பிறருக்கும் தர்மம் செய்வதானது மனிதர்களிடத்திலே யாசிப்பதை விட சிறந்ததாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழில் செய்வதை மாத்திரம், வேலை செய்வதை மாத்திரம் கட்டளையிடவில்லை. ஒரு வேலையை அழகான முறையிலே செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வேலையை உறுதிமிக்கதாக கச்சிதமாக செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி சொன்னார்கள்: இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு அஹதக்கும் இதா அமில அமலன் அயுத்கினஹு. நிச்சயமாக அல்லாஹ் உங்களில் ஒருவன் ஒரு வேலையை செய்தால் அதை உறுதியாக
திறமையாக கச்சிதமாக செய்வதை விரும்புகிறான் என்று கூறியதன் மூலமாக நாம் எதனை விளங்குகிறோம்? ஒரு மனிதன் அவனுடைய வேலையை திறமையாக செய்ய வேண்டும் என்பதைத்தான்.